சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி 29/1/2025 புதன்கிழமை. இன்றைக்கி வந்து தை அமாவாசை. இந்த நாளில் நான் எப்படி வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து, அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வெல்லம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா சந்திர சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையை எடுத்து வணங்கிட்டு, அதுக்கப்புறமா காலையிலே குலதெய்வ வழிபாடும் செஞ்சேன். நிலைவாசலில் கோலம் போடாமல் மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நான் நிலைவாசப்படியில் தீபம் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் சாமி படத்துக்கிட்டெல்லாம் தீபம் ஏற்றினேன். இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செஞ்சேன். அதே போல் அபிஜித் நேரத்துலேயும் அபிஜித் நேரத்துக்கான வழிபாடும் செஞ்சேன். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அபிஜித் நேரத்தில் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிய வரும். இப்படி நிலைவாசலுக்கு வெளியே, அதாவது நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளியே வைக்கணும், கேட்டுக்கு வெளியே வைக்கக்கூடாது. தெருவில் நம்மளுடைய நிலைவாசலுக்கு வெளியே இந்த மாதிரி வச்சுட்டு நான் அடுத்து பூஜை வேலையை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் குலதெய்வ வழிபாடும் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் செஞ்சேன். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தது அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தீபமெல்லாம் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் இயற்கையை பார்த்து ஊதுபத்தி கற்பூர ஆரத்தையெல்லாம் காமிச்சு இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் துளசி செடிக்கு பூஜை பண்ணிவிட்டு, நிலைவாசப்படியில் குலதெய்வம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசப்படிக்கும் பூஜை பண்ணிவிட்டு, என்னுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி நம்ம வீட்டுக்கு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசார அழைச்சிட்டு நான் சாமி படத்துக்கிட்ட பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பௌர்ணமி நாள் அதே போல் அமாவாசை நாளில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியம். நான் கலச வழிபாடு தான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கலசம் ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். 48 நாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நான் இந்த கலசத்தை பிரிச்சுட்டு மறுபடியும் புதுசாக வைப்பேன். அது வரைக்கும் அந்த கலசத்தை நகர்த்தாமல் அதுக்கு தினந்தோறும் இது குலதெய்வத்தை நினச்சி நான் பூஜை பண்ணிட்டு வரேன். இப்படி தான் நான் செஞ்சிட்டு வருவேன். அதே போல் தான் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு வெத்தலைப்பாக்கு, பழம், அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பால் பாயசம் செஞ்சு படைச்சிருக்கிறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாள், அதே போல் அமாவாசை, பௌர்ணமி நாளில் குலதெய்வத்துக்காக நான் தினந்தோறும் தீபம் ஏற்றுவேன். இருந்தாலும் குலதெய்வத்துக்கு அகல் விளக்கு தான் வச்சுருக்கிறேன். வச்சு அதில் முக்கியமான நாட்களில் அதாவது பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றுவேன். மற்ற நாளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம தினந்தோறும் வழிபாடு செய்யணும். அதே போல் நம்ம குலதெய்வத்தை நினச்சி எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடியும், இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம குலதெய்வத்துக்கு முதல்ல தீபம் ஏற்றி மனசார வேண்டிட்டு, நம்ம போகிற காரியம் நல்லபடியாக முடியணும்மா, நீங்கள் என்னோட குலதெய்வமான நீங்கள் எங்களுக்கு துணையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு எந்த ஒரு செயலும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அருள் புரியும். நம்ம முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வ வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. அதே போல் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கும் பால் பாயசம் வச்சு வழிபாடு செஞ்சேன். இந்த அமாவாசை நாட்கள் அப்படின்னாலே நான் இப்படி தான் வழிபாடு செய்வேன். இந்த அமாவாசை நாட்களில் மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் அதுக்கப்புறமா மாடு வந்தது, அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் கையாலையும் மாட்டுக்கு நான் நேற்றே அகத்திக்கீரை வாங்கி வச்சுருந்தேன். அதை என் குழந்தைங்க அவரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு நல்லபடியாக அகத்திக்கீரை கொடுத்து அதை எல்லோரும் தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்படி தான் அமாவாசை நாள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கூட இந்த மாட்டுக்கு அவுத்திக்கீரை கொடுக்கலாம். அதே போல் அவுத்திக்கீரை கிடைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு கை பச்சரிசி, கொஞ்சம் வெல்லம் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது தை அமாவாசையில் தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது.
ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி அகத்திக்கீரையும் பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்யலைனாலும் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் மாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது ஒரு கை பச்சரிசி அதனோட வெல்லம் கலந்து மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கூட இன்றைக்கி இந்த அமாவாசை நாளில் சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் வெல்லமும் வச்சு இதில் பாருங்கள் எறும்பெல்லாம் சாப்பிட்ருக்குது. இது நம்ம ஒரு உயிருக்கு உணவு தானம் கொடுத்த பலனை நம்மளை சேரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்ம தினமும் கொஞ்சம் பச்சரிசி அல்லனா இந்த மாதிரி சர்க்கரை வெல்லம் எறும்புக்கு உணவளிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா நான் அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு செஞ்சேன். அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவை கொடுத்துருக்குறேன். அபிஜித் நேரம் அப்படின்றது நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில் 8 8:38 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள். இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். 2 அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி இந்த தீப சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். இப்படி தான் நான் அபிஜித் நேரத்தில் வழிபாடு செஞ்சேன். இப்படி தான் செய்யணும் வழிபாடு. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை நாளில் நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நாள்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்ம வேண்டுதல் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி தான் வழிபாடு செஞ்சேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.